வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒரு பில்டிங்கே பாதியிலே சம் கான்ட்ராக்டர் வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன ஒர்க் பேலன்ஸ் அப்படின்னு இப்போ என்னென்னா அந்த இடத்துல ஒரு இது கட்டணும், அவங்க குழி மட்டும் எடுத்துட்டாங்க, பட் கட்டவே இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் பாக்கி வேலை என்ன இருக்குது அப்படின்னு இப்படி வந்து பார்க்குறோம். டிராயிங் பார்க்கும்போது இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ வாட்டர் டேங்க் மேலே வந்து ஃபினிஷிங் ஒர்க் இது பண்ணணும், செராமிக் போட்டு இது பண்ணணும். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ரூமுக்கான ஒரு இதுவுமே இல்லை, இது பாக்ஸ் இல்லை. இதில் வந்து எம்டிபி டிபி அது எல்லாத்தையும் செக் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது ஷாப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதோட ஃபோர் சீலிங்கு ப்ளஸ்ஸு அந்த இது டிபி அதெல்லாம் இல்லை. கீழே செராமிக் எதுவும் இல்லை. பெயிண்டே ஒரு கொட்டை தான் அடிச்சிருக்காங்க, மீதி அடிக்கவே இல்லை. அப்புறம் சார் அப்புறம் வந்து இதில் என்ன இப்போ இந்த ரூம்லேயும் வந்து டிபிலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஃபோர் சீலிங் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது இல்லை, செராமிக் இல்லை, டோர் இல்லை, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு இதெல்லாம் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் உட்காந்து யூஸ் பண்ணணும். ப்ளஸ்டரு பெயிண்ட்டு தடுப்பு அது இது இந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணணும். 50 டேங்க் பண்ணியிருக்காங்க, பட் மேனுவல்லாம் கட்டி பண்ணதில்லை. பின்னாடி அந்த இது அதெல்லாம் அதிலே ஓடிட்டாங்க கான்ட்ராக்டர். ஸோ இனிமேல் இந்த வேலையை வந்து பேலன்ஸ் இருக்கிற வேலையை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும்.